தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் தம்பி அண்ணாமலை அவர்களே, உங்களிடம் ஒரு அன்பான வேண்டுகோள். அதாவது நீங்கள் பொய் பேசுகிறீங்க, இல்லாத விஷயத்தை இருக்கிற மாதிரி பேசுகிறீங்க. ஆளுங்கட்சி மீது எந்த மாதிரி புகார் சொல்லணும், கரிய பூசணும், களங்கம் விளைவிக்கணுன்ற மாதிரி யோசனையே இருக்கீங்க. வேறு மாதிரி எதுவுமே யோசிக்க உங்களுக்கு தோணலை. எல்லா விஷயத்தையும் குற்றம் குறை கண்டுபிடிக்கிறீங்க. இதெல்லாம் செய்தோட நீங்கள் உங்களுடைய பவர் எங்களுக்கு தெரியும். உங்களுடைய பவர் உங்களுக்கும் தெரியும். நீங்கள் சொன்னால் இந்திய பிரதமர் மாண்புமிகு திரு நரேந்திரதாஸ் மோடி அவர்கள் கேட்பார். மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் கேட்பார். இந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் வச்சு என்ன பண்ணுங்க, தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, இந்தியா லெவலில் இருக்குது பிரச்சனை. இந்த பெட்ரோல் டீசல் விலை உங்களுடைய பவர் யூஸ் பண்ணி, உங்களை செல்வாக்கு யூஸ் பண்ணி பிரதமர்கிட்ட சொல்லி ஒரே நாளில் பெட்ரோல் ஒரு லிட்டர் 25 ரூபா, டீசல் 10 ரூபா ஆகிற மாதிரி ஒரு கோரிக்கை வைங்க. நீங்கள் சொன்னால் அவங்க செய்வாங்க. அதை செய்யணுண்டான தகுதி உங்கள்கிட்ட இருக்குது, சக்தியும் இருக்குது. ஒன்று. இரண்டாவதாக, இந்த விலைவாசி, நீங்கள் இந்த பெட்ரோல் டீசல் விலையை குறைச்சாவே விலைவாசி குறையும். இருந்தாலும் நீங்கள் சொல்லி பாரத பிரதமர் வாய்மொழியா அவர் சொன்னால் இந்திய மக்கள் அனைவரும் கேட்பாங்க இல்லையா? வியாபாரிகள் கேட்பாங்க. ஒரே நாளில் எல்லாரும் விலை குறைக்கணும். அரிசி, பருப்பு, எண்ணெய், காய்கறி எது இருந்தாலும் சரி, அவங்க கொள்முதல் விலையே நீங்கள் அதிகமாக வாங்கியிருந்தாலும் சரி, பிரதமருடைய வார்த்தைக்காக எல்லாம் குறைக்கணும். அதனால் இந்திய மக்கள் அனைவரும் சந்தோஷமாக இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தீங்க, சரியா? சட்டம் நல்லா தெரியும் உங்களுக்கு. இன்னும் நீங்கள் குற்றவாளி பிடிக்கிறதுக்காக, குற்றவாளி தெரிஞ்சு நல்லா வாழணுன்றதுக்காக. அதனால் இந்தியாவில் அடுத்த நீ குற்றவாளியும் உங்கள்கிட்ட லிஸ்ட் இருக்கும். இல்லைனாலும் இந்திய உள்துறைக்கு சொன்னால், அமைச்சருக்கு சொன்னால் அது மூலம் அவங்க எடுப்பாங்க லிஸ்ட்டெல்லாம். யார் யார் தேடுபடுற குற்றவாளி, இல்லை யார் வரலாற்று குற்றவாளி, இல்லை என்ன மாதிரி குற்றவாளி எது இருந்தாலும் சரி இருக்கும் இல்லையா லிஸ்ட்டு. எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு இடத்துல சேர்த்து, ஒன்று அவங்க ஜெயிலில் இருந்தா, இல்லை வெளியே இருந்தா, அவங்க மேல் என்ன மாதிரி குற்றம் இருந்தாலும் இன்று முதல் மன்னிக்கப்படும். சரியா? இன்று முதல் மன்னிக்கப்படும். இனிமேல் யாரும் குற்றம் செய்யக்கூடாது, தெரிஞ்சு நல்லபடியாக வாழணும்னு சொல்லி வழிவகை செய்யுங்க. இந்தியாவில் குற்றமே நடக்காது, எங்குமே குற்றம் நடக்காது. அப்படி எதிர்பார்ப்பு நடந்தால் அது உண்டான தண்டனை அப்பயே கொடுத்துலாம்ல. செய்யுங்க, புண்ணியம் கிடைக்கும் உங்களுக்கு. உங்களுடைய பவரை காமிங்க. சும்மா உங்களுக்கு தேவையில்ல உங்கள் பின்னால் நல்ல கையெல்லாம் வச்சுக்கின்னு, சார் தலைவரை நீங்கள் அடுத்த முதலமைச்சர், அடுத்த பிரதமர், அடுத்த ஜனாதிபதி உங்களை உசிபத்தி விடுவாங்க. அதை நீங்கள் கேட்டுக்கின்னு மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷப்பட்டுங்க. தேவையில்ல அதெல்லாம் யோசனை வச்சுக்காதீங்க. சரியா? அதெல்லாம் விட்டுட்டு முதல்ல இந்த அல்ல கைங்க பேச விட்டுருங்க. அவங்களை உசுப்பேற்றி விட்றாங்க. உங்கள் பவர், உண்மையான பவர் காமிங்க. காமிச்சு பெட்ரோல் டீசல் விலை குறைச்சிருங்க. அதே மாதிரி இந்தியாவில் சுங்கச்சாவடிகள், அதாவது சுங்கச்சாவடி கட்டுறதுக்காக ஒப்பந்தம் போட்டாங்க. சரியா? ஒப்பந்தம் போட்டாச்சு. அதுக்கு அடுத்தது அதுக்கு உண்டான ஒப்பந்தம் போட்டு அதுக்கு உண்டான காசு எவ்வளோ முடியும் அவ்வளோ சம்பாரிச்சு ஆயிடுச்சு. ஏகப்பட்ட லாபம் கொள்ளெல்லாம் அடிச்சாச்சில்ல. என்ன பண்ணுங்க நீங்கள், அது பிரதமர்கிட்ட சொல்லி இந்தியாவில் அனைத்து சுங்கச்சாவடியும் இனிமேல் வசூல் பண்ண மாட்டாங்க, ஃப்ரீ
சொல்லி அறிவிங்க. அது பண்ணாவே முக்கால்வாசி விலைவாசி குறைஞ்சிடும். அது செய்யுங்க. சரியா? செய்யுங்க. பவர் காமிங்க. இவர் நம்ம அதிபர் அவர் பேச்செல்லாம் கேட்காதீங்க. நைட்டில் வந்து நீங்கள் 2 பேரும் பேசிங்க போல இருக்குது. நாளைக்கு எல்லாம் நீ ஒரு கதை விடு, நான் ஒரு கதை விடு, நீ ஒரு போய் பேசு, நான் ஒரு போய் பேசு, ஒரே நம்ம தொண்டனை குஷிப்படுத்தலாம். நம்ம எதுவுமே செய்யறதில்ல தொண்டங்களை, ஸோ குஷிப்படுத்தலான்ற மாதிரி ஒரு பேசிங்கன்னு அதெல்லாம் பண்ணி செய்யாதீங்க. அதே மாதிரி வந்து நீங்கள் உண்மையாக மக்களுக்கு நல்லது தான் செய்ய நினைக்கிறீங்க, இந்தியா மக்கள் நல்லா இருக்கணும், இந்தியா நல்லா இருக்குன்னு நினச்சிங்கனாக்கா இந்த காரியம் கண்டிப்பாக செய்கிறீங்க. ஒரு வேளை நீங்கள் இதெல்லாம் செய்யலைன்னு சொன்னால் நீங்கள் வந்து இந்த தலைவராக இருக்கிறதுக்கு லாய்க்கில்லாத ஆளை ஆயிடுவீங்க. சரியா? தயவு செஞ்சு நீங்கள் உடனே அந்த வேலை செய்யுங்க. அதே மாதிரி மாண்புமிகு இல்லை மேத்துக்கு ஆளுநர் அவர் போயிருக்கார். அவருக்கு ஒரு கோரிக்கை வைங்க. நீங்கள் போயிட்டு வந்துட்டார் தெரியல, போயிருக்காரு. அங்கேயே இருந்தாருனாங்க அவர் ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், இது மேலே கோரிக்கை வைங்க, உடனே எல்லாத்தையும் செஞ்சுருங்க. சரியா? பண்ணுங்க. இல்லை அவர் வந்துட்டாருனாக்கா அவருக்கு கூட கூப்பிட்டு போங்க. ஏன்னா அவர் சொன்னால் இன்னும் கேட்பாங்க. சரியா? இந்தியாவிலேயே வந்து உங்களுடைய பேச்சும் மேதகு ஆளுநர் ஆர்.என். ரவி பேச்சு தான் எடுக்கணும். அவரும் பேசுகிறாருங்க. அவரும் பேசுகிறார், நல்லா பேசுகிறார். அவரும் நல்ல அரசியல் பண்ணுறாரு. பண்ணக்கூடாது பண்ணுறாரு அரசியல். சரிட்டும், பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. போயிட்டு 2 பேரும் போயிட்டு உக்காந்துட்டு அது இந்த பிரச்சனை தீர்ற வரைக்கும், உங்கள் கோரிக்கை நிறைவேற்றுற வரைக்கும் அங்கேயே இருங்க. அங்கே இருந்து நிறைவேற்றிட்டு வாங்க. ரொம்ப புண்ணியமாக இப்போ உங்களுக்கு பவர் காமிங்க தம்பி அண்ணாமலை.